ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு. அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம். பதம் 36. ஷ்ரக்துண்ட ஆசீத் ஸ்ருவ ஈஷ நாசயோர் இடோதரே சமசா கர்ணரந்திரே பிராசித்ரம் ஆசியே கிரசனே கிரகாஸ்துதே யச் சர்வனம் தே பகவண்ண அக்னிஹோத்திரம். மொழிபெயர்ப்பு. ஓ பகவானே, உமது நாக்கு வேள்வியின் ஹோம பாத்திரமாகும். உமது நாசித்துளைகளோ வேள்வியின் மற்றொரு பாத்திரமாகும். உமது வயிறோ வேள்வியின் உண்ணும் பாத்திரமாகும். வேள்வியின் மற்றொரு பாத்திரமே உமது செவித்துளைகள் ஆகும். உமது வாயினுள் பிரம்மதேவரின் வேள்வி பாத்திரம் இருக்கிறது. உமது தொண்டை குழலோ சோமம் என்றறியப்படும் வேள்வி பாத்திரமாகும். மேலும் எதையெல்லாம் நீர் மெல்லுகிறீரோ அது அக்னிஹோத்திரமாகும். பொருளுரை. வேதவாதிகள் வேதங்களையும் அவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேள்விகளையும் தவிர வேறொன்றுமில்லை என்கின்றனர். அவர்கள் இப்பொழுது தங்கள் கூட்டத்திற்கு தினசரி வேள்வியினை சம்பிரதாயமாக செய்ய வேண்டும் என்று புதிய விதி ஒன்றை செய்திருக்கின்றனர். அவர்கள் தீ வளர்த்து தங்கள் மனம் போன போக்கில் எதையெல்லாமோ நிவேதனமாக படைக்கின்றனர். ஆனால் அவர்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேள்வி செய்வதற்கான ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக பின்பற்றுவதில்லை. இவ்விதிகளின் கீழ் பல்வேறு வகையான வேள்வி பாத்திரங்கள் ஸ்ரக், ஸ்ருவா, பர்ஹிஸ், சாதுர்ஹோத்ர, இடா, சமச, பிராஷித்ர, கிரக மற்றும் அக்னிஹோத்ர போன்றவை தேவைப்படுகின்றன என்று புரிகிறது. கடுமையான விதிகளை பின்பற்றாது ஒருவன் வேள்வியின் பயன்களை அடைய முடியாது. இக்காலத்தில் கடுமையாக கட்டுப்பாடுகளுடன் வேள்விகள் செய்வதென்பது நடைமுறை சாத்தியமாகாது. ஆகையினால் கலியுகத்தில் இவ்வேள்விகளை செய்வதற்கு கடுமையான கண்டனம் இருக்கிறது. மேலும் ஒருவன் சங்கீர்த்தன யஞ்ஞத்தை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டாமென்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழுமுதற் கடவுளின் பிறப்பே யக்ஞேஸ்வரர் ஆவார். ஆகையினால் பகவானின் அவதாரத்திற்கு மரியாதை அளிக்காது ஒருவனால் வேள்வியை நிறைவாகச் செய்ய முடியாது. அதாவது பகவானை சரணடைந்து பகவானுக்குரிய பக்தி தொண்டு செய்வதே உண்மையான வேள்வியாகும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவான் அவதாரத்தின் உடலின் பல்வேறு பாகங்களோடு தொடர்புடைய வேள்வியில் பல்வேறு பாத்திரங்கள் இருக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் பகவானின் அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்த ஒருவன் சங்கீர்த்தன யஜ்ஞம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது. வேள்விகளை செய்வதின் பயனை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் இதனை கடுமையாக பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா.